ஹாய், இன்னைக்கு புதினா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம பட்டை, சோம்பு, பிரியாணிக்கு போடக்கூடிய மசாலா ஐட்டமெல்லாம் போட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். 4-5 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுறேன். இது நல்லா வதங்கி வரணும். இது வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா தான் நம்மளுக்கு பச்சை வாசனை இருக்காது சாப்பாட்டில். இது நல்லாத்தையும் அந்த ஆயிலே ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுரும். இது அதனுடைய பச்சை வாசனை போயிடும். இதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கணும். பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். அந்த தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி அதனுடைய நல்லா வதங்கி வரணும். ஸோ அது நல்லா சுருண்டு வதங்கி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு பிடி அளவுக்கு புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் பேஸ்ட்டாக சைடில் அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம அந்த புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சக்கூடிய ரைஸையும் வடிகட்டி நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த ரைஸ் ஊறினங்காட்டி நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். இல்லைனா 1.5 டம்ளர் தண்ணி எடுத்தாவே நம்மளுக்கு உதிரியாக வரும். இதையும் ஆட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா சாப்பாடு நல்லா உதிரியாக வெந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நம்ம தம் போட்டு வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிட்டோன்னா சூப்பரான புதினா சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதுக்கு நம்ம சைடிஷ் தயிர் பச்சடி வச்சுக்கலாம், இல்லைனா முட்டை வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.